கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியுமா? பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முயற்சித்தால் இருவரும் சேர்ந்து குழியில் விழுவார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டான வாழ்க்கை முறையும் எடுத்துக்காட்டான விசுவாச வாழ்வு முறையும் அறநெறி வாழ்வு முறையும் இல்லாத ஒருவர் இன்னொரு சகோதரரை வழிநடத்த முடியாது. மகாத்மா காந்தியடிகள் மாணவர்களிடம் சென்று அதிகமாக நீங்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று ஒரு பள்ளியில் சொன்னபோது அவர் சொன்னார், நான் சொல்ல மாட்டேன் என்று. ஏனென்றால் நானே அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறவன். நான் அந்த இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு பிறகு மாணவர்களிடம் சொல்லுகிறேன் என்று சொன்னாராம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற போது இந்த ஒரு முறைமை, கிறிஸ்துவ வாழ்வின் முறைமை, தன் மக்களுக்கு வழிகாட்டுபவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய படிப்பை, தன் வாழ்க்கையில் படித்ததை, தன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தவும் செயல்படுத்தியதை போதிக்கவும் அழைக்கப்படுகிறார். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் பேசுகின்ற போது இன்றைய காலகட்டத்தில் ரேடிக்கலிசம் என்று சொல்லக்கூடிய புதிய திருச்சபைக்காக, கடவுளுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் பெயருக்கென்றே கிறிஸ்தவர்கள் வாழுவதனால் அந்த கிறிஸ்துவத்தினுடைய உண்மைத்தன்மையையும் உண்மையான மதிப்பீடுகளையும் தங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொள்ளாததனால் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களால் எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார் ஆண்டவர். என்று நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நேரிய வாழ்க்கை முறை, குன்றின் மீது இட்ட விளக்கை போல வாழுகின்ற வாழ்க்கை முறை, உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. இப்படி வாழ்ந்தால்தான் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நம்மை காக்க முடியும், வழிநடத்த முடியும். எனவே நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கொள்ளுவோம். அப்போதுதான் திருச்சபையும் திருச்சபையினுடைய உறுப்பினர்களும் உலகத்தாருக்கு ஒளியாக திகழ முடியும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். குருடன் குருடருக்கு வழிகாட்ட முடியாது என்று எங்கள் கண்ணில் இருக்கின்ற விட்டத்தை முதலில் பார்த்து எரிந்துவிட்டு பிறகு அடுத்தவர் கண்ணில் இருக்கின்ற விட்டத்தை பார்க்க எங்களுக்கு அனுமதியும் ஆண்டவரே. எப்போதும் பரிசெய்யக்கூடிய வெளிவிடத்தன்மையை நாங்கள் அணிந்து கொள்ளாமல் உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்மை போல உண்மைத்தன்மையாய் நாங்கள் வாழ வரம் தாரும். இறுதியாக உம்முடைய இறப்பில் ஒரு நூற்றுவத் தலைவன் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து இவர் உண்மையாகவே கிறிஸ்தவன் என்று சொல்ல எங்களுக்கு வாய்ப்பளியும் ஆண்டவரே. அனைவரையே
எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.